Very good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் கம்பேரிஷன் ஆஃப் த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் வித் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பொட்டன்ஷியோமீட்டர்னா என்ன, பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்றது இட் இஸ் ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வச்சு நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பொட்டன்ஷியோமீட்டர்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது படிச்சிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னா இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி பேலன்சிங் லெங்க் அப்படின்றது தான் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது. ஸோ ஒரு 5 மார்க்கில் கடைசியாக இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டெரைவ் பண்ணோம். இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த பேலன்சிங் லெங்க் அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறதுனா கம்பேரிஷன் ஆஃப் த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ், ரெண்டு செல்ஸோடைய இஎம்எஃப் கம்பேர் பண்ணுறோம் வித் பொட்டன்ஷியோமீட்டர் வயரை வச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ லிசன் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெரி 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஓல்டு சிலபஸில் இருந்த கொஸ்டின். நல்லா லிசன் பண்ணிக்க. நான் அந்த டயக்ராமை வச்சு தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீ வேர்டிங் அப்படியே நான் சொல்கிற வேர்டிங்ஸை அப்படியே பாயிண்டாக எழுதிக்கணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லெட் அஸ் கன்சிடர் CD இஸ் அ பொட்டன்ஷியோமீட்டர் வயர். இந்த சியும் டி தான் பொட்டன்ஷியோமீட்டர் வயர். Let us consider CD is a potentiometer wire. It is connected with the battery, key and rheostat in a series connection and it is formed the primary circuit. இங்க கட் பண்ணி எழுதிருக்கேன் பாருங்க. Let us consider CD is a potentiometer wire. It is connected with the battery, key and rheostat in series connection and it is formed the primary circuit. Okay, ஏன்னா நம்ம previous classல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். மேல இருக்குது primary circuit, கீழ இருக்குது secondary circuit. Okay, primary circuit ஃபார்ம் பண்ணிடுச்சு. Okay, next பாருங்களேன். The end of the second point. Okay, the end of the C is connected the terminal M. Okay, the end of the C is connected with the terminal M of DP/DT switch. Okay, அந்த switchக்கு என்ன பேர்னா, இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த செட்டப்க்கு பேரு DP/DT switch அப்படினு பேர். ஓகேவா, the end of the C is connected with terminal M of DP/DT switch. இந்த DP/DT switch உடைய அந்த M என்ற டெர்மினலோட இந்த end of the C வந்து கனெக்டடா இருக்கு. ஓகே ரைட். another end of the terminal N of DP/DT switch is connected with the galvanometer, higher resistance and jockey in series connection. ஸோ ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஸோ இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த end of C வந்து M ஓட கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொரு டெர்மினல் வந்து N என்ற டெர்மினல் வந்து galvanometer, higher resistance, ஜாக்கியோட சீரிஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதான் டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அடுத்து பாருங்களேன். அடுத்து Xi1 and Xi2 are the, அதாவது இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு பேரு Xi பேர். Xi1 and Xi2 are the two cells. ஓகேவா, where the Xi1 is connected in between the terminal M1 and N1. okay, அதே மாதிரி Xi2 is the cell, it is connected in between the terminal M2 and N2. ஸோ இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு. இந்த செல்லை வந்து M2 and N2 இடையில கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து M1க்கும் N1க்கும் இடையில கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா கீழே உள்ளதா. The end of the C is connected with the terminal M of DP/DT switch. Okay, and the another terminal N is connected with the galvanometer, higher resistance and jockey in series connection. Okay, Xi1 and Xi2 are the two cells. Okay, where the Xi1 is connected in between the terminal M1 and N1, and where the Xi2 is connected in between the terminal M2 and N2. Okay, புரிஞ்சுதா நான் சொன்னது? ஓகே ரைட், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பாயிண்ட் பாருங்க. இந்த positive terminal of the battery and Xi1 and Xi2 all are connected with the point C. எல்லாமே C ஓட தான் கனெக்ட் ஆயிருக்கு. பேட்டரியோட பாசிட்டிவ் பாயிண்ட், அதே மாதிரி Xi1 அந்த செல்லோடைய பாசிட்டிவ் பாயிண்ட், இந்த செல்லோடைய பாசிட்டிவ் பாயிண்ட். அப்போ என்ன சொல்றேன்னா, பாசிட்டிவ் terminal of battery Xi1 and Xi2 are connected with the point C. ஓகேவா, புரிஞ்சுதா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோன்னா, the DP/DT switch is pressed towards the M1 and N1. ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த DP/DT switchல வந்து இந்த M-Nல வந்து இந்த இது வந்து ஒட்டலை, அதாவது அதாவது அட்டாச்சாக இல்லை, கொஞ்சம் மேலே தான் கேப் தான் விட்டுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த DP/DT switch is pressed towards the M1 and N1. அதாவது இங்கே மேலே இருந்து இதை பிடிச்சி நம்ம கீழே அமுக்கிறோம், அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அதாவது now இந்த DP/DT switch is pressed
pressed towards M1 and N1. M1 N1 நோக்கி நம்ம அமுக்கும் போது இது வந்து என்ன பண்ணிடும், இந்த மேல இருக்க இந்த செல்லு வந்து இந்த சர்க்யூட்ல வந்து இன்வால்வ் ஆகிடும். புரியுதா நான் சொல்றது? ஸோ நல்லா திரும்ப சொல்றேன் இந்த பாயிண்ட்டை. Now இந்த DP DT switch is pressed towards the M1 and N1. So the Xi1 is included in the secondary circuit and balancing length is L1. So அப்படி வரும்போது பேலன்சிங் லெங்த் L1 வரும். எப்படி சார் அப்படி வரும்? அதாவது ஒன்றுமே இல்லையா, இந்த செட்டப் இருக்கு இல்லையா, இந்த செல்லோட அமைப்பு, இதை வந்து நம்ம கீழே ப்ரெஷ் பண்ணும்போது இந்த M1 N1 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த MNல வந்து அட்டாச்சு ஆகும். அதில் கான்டாக்ட் பண்ணும்போது இந்த மேலே உள்ள அந்த செல்லு வந்து அப்போ தான் இந்த செகண்டரி சர்க்யூட்டில் இன்க்ளூட் ஆகும். அப்போ உடனே இன்க்ளூட் ஆகும்போது நம்ம ஜாக்கியை வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வயரில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஒரு பர்டிகுலர் இடத்துல வரும்போது கல்வாமீட்டர் சோர்ஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அந்த ஜீரோ டிஃப்ளெக்ஷன் ஆகும்போது அந்த இடத்துல ஜாக்கியை வச்சுட்டு அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சிக்கும் இடைப்பட்டதான அந்த லெங்த் தான் நம்ம வந்து L1 அப்படின்னு நம்ம சொல்றோம். தட் இஸ் த பேலன்சிங் லெங்த். ஓகே, புரியுதா நான் சொல்றது? இதை எப்படி எழுதுறது? நான் திரும்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. இந்த இடத்துல சொல்ல வேண்டிய பாயிண்ட், the DP DT switch is pressed towards M1 and N1. So the Xi1 is included in the secondary circuit. ஏன்னா கீழே இருக்கிற செட்டப்க்கு செகண்டரி சர்க்யூட்னு பேர். அப்பதான் இந்த Xi1 இந்த சர்க்யூட்ல இன்க்ளூட் ஆகும். ஏன்னா அது வரலாம் கேப் இருக்கு பாருங்களேன். ஓகே, ஸோ இன்க்ளூட் ஆனோனுமே நவ் என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட் த பொசிஷன் ஆஃப் த ஜாக்கி ஃபார் த ஜீரோ டிஃப்ளெக்ஷன் இன் கல்வாமீட்டர். ஜாக்கியை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்து கல்வாமீட்டரில் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வர வைக்கும்போது நம்ம வந்து வர வைக்கிறோம். அந்த இடத்த தான் நம்ம பேலன்சிங் லெங்த், இந்த சிக்கும் இந்த ஜேக்கும் இடைப்பட்ட அந்த பேலன்சிங் லெங்த் தான் L1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தென் த செகண்ட் செல் என்னது, Xi2 is pressed towards M2 and N2. இதுவும் இப்படி ப்ரெஷ் பண்ணுறோம், கீழே இருந்து மேலே போது the second cell is included in the secondary circuit. Now adjust the position of jockey on the potentiometer wire for the zero deflection in galvanometer. It gives the balancing length is L2. Okay, so புரியுதா நான் சொல்றது? இதை ப்ரெஷ் பண்ணும்போது இது போய் இதில் இன்வால்வ் ஆகும். இந்த செல்லு இன்வால்வ் ஆகும்போது அப்போ நம்ம ஜாக்கியை வச்சுட்டு ஜீரோ டிஃப்ளெக்ஷன் கல்வாமீட்டரில் உருவாக்கும் போது ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல ஜாக்கி வரும்போது தான் இந்த கல்வாமீட்டரில் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். தட் பர்டிகுலர் இடத்துக்கும் இந்த சிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து L2. ஓகேவா, L2. ஸோ மேலே உள்ள செல் வந்து இன்க்ளூட் ஆகும்போது L1, கீழே இருக்கிற செல் வந்து இன்க்ளூட் ஆகும்போது L2. இவ்வளோதான் பாயிண்ட்ஸ். ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆர்ம் த ரெசிஸ்டன்ட் பர் யூனிட் லெங்த். ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் வயர், சிடிஷோ பொட்டன்ஷியோமீட்டர் வயர் நம்ம சொல்லியிருந்தோம். எல்லா வயருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஆர் இஸ் எ ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லெங்த். ஓகேவா, ஆர் இஸ் எ ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லெங்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இஎம்எஃப் ஆஃப் த செல் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து Xi1 தட் இஸ் ஈக்குவல் டு அதுக்கு என்ன எழுதுவோம், IR_L1 எழுதுவோம். அதே மாதிரி இஎம்எஃப் ஆஃப் த செல் Xi2 தட் இஸ் ஈக்குவல் டு IR_L2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ டிவைடிங் திஸ் போத் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் தென் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ 1/2 அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், Xi1 Xi2 தட் இஸ் ஈக்குவல் டு IR கேன்சல் ஆகி ரிமைனிங் வந்து L1/L2 இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, புரியுது நான் சொன்னது? அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, கம்பேரிஷன் ஆஃப் இஎம்எஃப் வந்து பொட்டன்ஷியோமீட்டர் மூலமாக கம்பேர் பண்ணும்போது அவருடைய பேலன்சிங் லெங்க்த்தும் வந்து என்னவாது அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுடைய பிரின்சிபல் என்ன, இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பேலன்சிங் லெங்த். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது மேலே கிளை போட்டு இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக பை இன்க்ளூடிங் த ரியோஸ்டாட்னு ஒன்று எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, RH அப்படின்றது ரியோஸ்டாட். இந்த ரியோஸ்டாட்டை வந்து இந்த பிரைமரி சர்க்யூட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம செவரல் டைம் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பை சேஞ்சிங் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூவை மாற்றி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னா திரும்ப இந்த ரீடிங்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சா? ஸோ ரொட்டி ரீகால் பண்ணிடலாமா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து அந்த ஆன்சர்ஸை வந்து அப்படியே எழுதியிருந்தேன். பட் இதில் எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை, டயக்ராமை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். அதனால் நான் எழுதலை, சரியா? பட் ஆனால் நீ வந்து கிளியராக நான் சொல்கிற பாயிண்ட்ஸை கரெக்டாக எழுதியிருக்கணும். ஓகே, ரெடியா? ரீகால் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல எல்லாம் புரியலையோ அந்த இடத்துல நல்லா லிசன் பண்ணி let us consider CD is a potentiometer wire and it is connected with a battery key rheostat in series connection and it is formed the primary circuit. முடிஞ்சிச்சு. So the end of the C is connected with the terminal M of DP/DT switch. The another terminal N is connected with the galvanometer higher resistance and jockey in series connection. Okay, and the Xi1 and Xi2 are the two cells. Okay, now Xi1 is connected
connected in between the terminal M1 and N1. Xi2 is a cell, it is connected in between the M2 and N2. Okay புரிஞ்சா நான் சொல்றது ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா the positive terminal of the battery and positive terminal of the Xi1 and positive terminal of the Xi2 are connected at the same point C. இது எல்லாமே இந்த செல்லும் சரி பேட்டரியும் சரி ரெண்டு செல்ஸும் சரி பேட்டரியும் சரி அதோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இந்த C பாயிண்ட்ல தான் வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து டேட்டா வந்துடலாம். இப்போ டயக்ராம் பற்றி எழுதிட்டோம். அடுத்து கதை சொல்ல போகிறோம். என்னன்னா இந்த DP/DT ஸ்விட்ச் இஸ் ப்ரெஸ்டு டுவர்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த DP/DT ஸ்விட்ச் இஸ் ப்ரெஸ்டு டுவர்ட்ஸ் M1 அண்ட் N1. அதாவது M1 N1 நோக்கி இதை ப்ரெஸ் பண்ணுறீங்க கீழே. அதாவது இந்த DP/DT ஸ்விட்ச் இஸ் ப்ரெஸ்டு டுவர்ட்ஸ் M1 அண்ட் N1. ஸோ இந்த செல் Xi1 இஸ் இன்க்ளூடட் இன் த செகண்டரி சர்க்யூட். நவ் adjust the position of jockey and the potentiometer wire. So it shows the zero deflection in galvanometer. So the balancing length is L1. திரும்ப சொல்லவாது. Now DP/DT switch is pressed towards M1 and N1. So the cell Xi1 is included in the secondary circuit. Now adjust the position of jockey in position of jockey and the potentiometer for the zero deflection. The balancing length is L1. Okay, now the DP/DT switch is pressed towards the M2 and N2. Okay, towards the M2 and N2. So the cell Xi2 is included in the secondary circuit. Now adjust the position of the jockey and the potentiometer wire for the zero deflection. The balancing length is L2. Okay, balancing length into L2. So R is the resistance per unit length of the potentiometer wire. Xi1 that is equal to IRL1, Xi2 that is equal to IRL2. So dividing both the equation 1 divided by 2. So Xi1 divided by Xi2, IR is common, so it is cancelled. So remaining Xi1 divided by Xi2 that is equal to L1 divided by L2. Okay, so in this primary circuit rheostat can be used. Rheostat use பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணா by including this rheostat in this primary circuit, the experiment is repeated for several times. Okay, several times by changing the current flowing through it. Okay, right. ஸோ ஒரு முறைக்கு 2-3 முறை இந்த வீடியோ நல்லா கிளியராக பார்த்துட்டு எனக்கு நீட்டாக எழுதி அனுப்பிடணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.